குட் மார்னிங். சும்மா ஒரு 4 மணி நேரம் தான். திரும்ப அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 மணி நேரம் ரெஸ்ட்டில். ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேலை செய்கிற இடம் லிட்டில் இந்தியா. ஆனால் நம்ம நேற்று காலையில் வேலை செஞ்சுட்டு ஒரு இடத்துலேருந்து மாறி போனோம்ல, பிஜேன்ற இடத்துலேருந்து. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கேருந்து திரும்ப லிட்டில் இந்தியா போகணும். லிட்டில் இந்தியானா பிரிஃபில். இதுதான் கடை. அந்த அக்கா வெங்காயத்தை வெட்டும்போது கையை வெட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரும் உதவி பண்ணுறாங்க. அதில் குண்டா ஆப்போசிட் சைடில் சட்டை போட்டு உட்காந்துருக்காருல்ல, அவர் வந்துட்டு இது கஸ்டமரு. அவரும் உதவி பண்ணிகிட்ருக்காரு. இவர் டீ மாஸ்டர். என்னோடய சப்ஸ்கிரைபர் பிரவீன் மாதிரியே இருப்பார் இவர். அந்த கருப்பு சட்டை போட்டிருக்காருல, டிஷர்ட் அவர். ஓகே, வேலை முடிஞ்சுது 12 மணியோட. ஆனால் இன்னும் போகாமல் இருக்கிறோம். ரூம் பார்க்கணும் தங்குறதுக்கு. அதனால் முதலாளி வீடு பார்க்க போயிருக்காங்களா என்ன, எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. இல்லைன்னா வந்துட்டாங்கன்னா வீடு பார்க்க போகணும். ஓகே, வேலை போயிட்டுருக்கு. முடிய போகிற சுச்சுவேஷனில் இருக்குது. சார்ஜ் போட்டிருக்கேன். வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, நேற்றுக்கு உண்டான வீடியோ. சரி, ஓகே. வேலை முடிஞ்சிச்சு. மணி 3:50. நான் மட்டும்தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை. சுத்தமாக வியாபாரமே இல்லை. காலைல ஒரு 6 தோசை தான் போட்டேன். எனக்கு சம்பளம் இங்கே வேலை செய்கிறவங்களில் ஒரு ஆளுக்கு கூட முழு சம்பளம் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் எல்லாமே அப்படிங்கிறாங்க. 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. 2 பேருக்கும் இடையில் சம்திங் நோ குட். எப்படியும் சீக்கிரம் உடஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இங்கே வந்தவர் தான் மெயின். நான் யார் மூலமாக இங்கே வந்தேன்னா அவர் தான் மெயின். அவரோட முதலீட்டில் தான் இந்த கடையை பிடிச்சது. எல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகே, நண்பர்களே, நாம் இப்போ மலேசியாவில் முடிவெடுத்தோம். எப்படி இருக்கு?
பையன் பர்மாவை சேர்ந்தவன், நல்லா வெட்டினான். ஓகே, மலேசியாவில் முடி வெட்டியாச்சுப்பா. சரி, ஓகே. முதலாளி வெயிட் பண்ணுறாரு. முதலாளி அதுக்குள்ளே மீட்டிங் போட்டுருக்காரு யார் கூடயோ. நண்பர்களே, நைட்டு இப்போது நம்ம இப்போ தூங்க போகிறோம். ஓகே, நாளைக்கு ரூம் வந்துடும். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கடையிலே ஸ்டே பண்ண போகிறோம். வேர்வை, ஓ மை காட், ஃபேன் ஓடியும் வேர்வை. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டிஷர்ட்டை காட்டிட்டு தூங்குவோம். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்து முடிச்சுட்டேன். ஓகே, என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்க, எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையிடாதீங்க. ஓகே, மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த லவ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்டார்டிங்லேயே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்காங்களா என்ன எதுன்னு, இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. தொடர்ந்து பாருங்கள்.